பாய் வணக்கம் பாய். இப்போ நீங்கள் என்கிட்ட அருள் வாக்கு கேட்குறீங்க இல்லையா, திருநள்ளாறுலேருந்து. சரி சார், உங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் அம்மாவை பெற்ற பாட்டி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க பேர் நான் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஃபாத்திமா. அப்போ உங்கள் தாத்தாவோட அப்பா ஒருத்தர் வந்திருக்காங்க, அவர் பேர் பீர் முகமதுன்றாரு, கரெக்டா? ஜமாத்தில் வேலை செய்கிறார் உங்கள் மச்சான். சபியாங்கிற பாட்டி எல்லாத்துக்கும் உங்களுக்கு உங்களோட பாட்டி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சபியா ஜமாத்தில் மாதிரி ஓதி தண்ணிலாம் கொடுத்து சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது கரெக்டா சார்? நீங்கள் நானும் முன்ன பின்ன பேசினமா பாய்? நீங்கள் என்ன நேரில் பார்த்துருக்கீங்களா? நான் உங்களை நேரில் பார்த்துருக்கேன். நான் மீட் பண்ணியிருக்கேம்மா நம்ம ரெண்டு பேரும். இப்போ இல்லை, உங்கள் குடும்ப விஷயம்லாம் எனக்கு தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் இருக்க பேர்லாம் எனக்கு எப்படி அல்லாஹுத்துல்லா பல கித்தாப்பில் சொன்ன சில மந்திரங்களை ஓதி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அருள்வாக்கு. அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம். இறைவன் அல்லாஹுத்துல்லா அத்துணை விஷயங்கள் நிறைந்திருக்கிறது உண்மையானால் என் மெய்ப்பொருளை என்னிடம் காட்டு அல்லாஹ் அப்படின்னு கேட்கும் பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் தான் இருக்கும், ஆண் வாரிசு இருக்காது. இதுல பெரிய பொண்ணு வந்து ரொம்ப அமைதியா இருப்பா, சின்ன பொண்ணு ரொம்ப சுட்டி, சிக்கன் மட்டன் வேணும் பயங்கரமா அராஜகம் பண்ணுவா. இது கரெக்டா இல்லையா? சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கொஞ்சம் கவனமா கேளுங்க பாய். உங்க கூட பிறந்த ஒரு தம்பி, இது பாருங்க, நீங்கள் நான் பேசணுமா, அல்லாஹுத்துல்லா எப்படி எனக்கு ஒரு கிருபை கொடுத்துட்டு இருக்கான்னு. உங்க கூட பிறந்த தம்பி ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்யும் பொழுது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவர் பேரை அல்லாஹ் காட்டுறாரு, ஷேக் அலாவுதீன், கரெக்டா? சரி, இது கரெக்டா? இது நீங்க முன்னாடி போய் நம்ம பேசி கொடுத்தோமா? நான் கரெக்டா அல்லாஹுத்துல்லா எனக்கு காட்டுறாரா? கரெக்டா இருக்கா? அல்லாஹுத்துல்லா, பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்க அல்லாஹ் அனைத்து விஷயங்களும் நம்ம கொடுப்பான். இறைவனை மனசார யார் ஒருத்தவங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வேண்டியதை கொடுப்பான், செவி மடைப்பான். இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றான். அல்லாஹுத்துல்லாவை மனமுருகி வேண்டினால் நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி மடிப்பான் என்பது உண்மையானால், இறைவா அல்லாஹுத்துல்லா எனக்கு இன்னும் ஒரு செய்தியை காட்டு என் பிள்ளைக்காக, அல்லாஹுத்துல்லா அல்ஹம்துலில்லா அப்படின்னு கேட்கும்பொழுது, உங்க சொந்த பெரியப்பா ஒருத்தர் இஸ்மாயில் இறந்து விட்டாரே, இஸ்மாயில் பேரோட உங்களோட சொந்த பெரியப்பா இருக்காரா? இல்ல, இந்த பேர் எனக்கு எப்படி சார் தெரியும்? இஸ்மாயில் இருக்காரா இல்லையா? இருந்து இறந்துட்டாரு. இந்த பேர் கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்று என்ன சொல்றேன்னா, ரொம்ப நேரம் ஒரே கம்பெனியில் உங்களுடைய வேலை சூப்பர்வைசராக பணியாற்றி வர்றீங்க. பணி உயர்வும் கிடையாது, பதவி உயர்வும் கிடையாது, சம்பளம் அதிகமும் இருக்கல. இதை சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குற மாதிரி ஏதாவது அல்லாஹுத்துல்லா மந்திரத்தையோ இல்லை ஒரு ஏதாவது பரிகாரமோ இஸ்லாத்து முறைப்படி தெரிஞ்சா சொல்லுங்க மேடம்னு என்னை கேட்க வந்தீங்கன்னு நான் சொல்லுவேன். கரெக்டு. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வீட்டை ஒட்டின மாதிரி ஒரு எம்டி இடம் கிடக்கு, அந்த இடத்த உங்களுக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, அவன் அதை உங்களுக்கு கொடுக்க மாட்டான். அது வாங்கினா நல்லா இருக்கும், அது எப்படியாவது வாங்கணும்னு உங்கள் மனசில் ரொம்ப நாளாக ஆசை ஓடிட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன், கரெக்டா பாய்? இந்த இது வந்து நியாயமான ஆசை, நியாயமான கோரிக்கைகள். அல்லாஹுத்துல்லா ரொம்ப நாளாக ஒரே இடத்துல வேலை செய்றீங்க, உங்களுக்கு பதவி உயர்வு வேண்டி நான் அல்லாஹுத்துல்லால பல கித்தாப்பில் கண்ட பல மெய்யான உண்மையான மந்திரங்களை இஸ்லாம் முறைப்படி சொல்லித்தர, அதை நீங்கள் ஓதுங்க. பக்கத்து இடம் உங்களுக்கே வர்றதுக்கு நானும் அல்ஹம்துலில்லா, பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அதுக்கான ஒரு மந்திரத்தை உங்களுக்கு உச்சாரணப்படுத்துறதுக்கு சொல்லித்தர்றேன். சரிங்களா பாய்? உங்க வீட்டில் இப்போ இது நல்லா யோசிச்சு பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்வினை கோளாறு இருந்து அதை நீங்க எடுத்துட்டீங்க பாய். இப்ப வீடு தெளிவா இருக்கு. இது உண்மையா பொய்யா? சத்தமா சரி, அல்லாஹுத்துல்லா மற்றது எதுவும் கிடையாது. நீங்க உங்களுக்கு பதவி உயர்வு இந்த இடம் ஒன்று வாங்கணும், இதுக்காக தான் என்கிட்ட அருள்வாக்கு கேட்க வந்தீங்க பாய். கரெக்டா பாய்?
கேட்டு மேடம், கேட்டு மேடம். உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை நான் செஞ்சு தரேன், என்னை நம்புங்க பாய். ஓகே மேடம். நன்றி சார். நான் சொன்னதெல்லாம் கரெக்டா? கேட்டு மேடம், எல்லாம் கேட்டு மேடம். கரெக்டா இருக்கா? நான் இப்போ நான் அருளை விட்டு இறங்கிக்கிட்டுமா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே மேடம். நன்றிங்க பாய்.